இம்பார்ட்டண்ட். இப்போ நிறைய பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இருக்குது. என்னென்னா நம்ம மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது, அவன் இப்படி பண்ணுறான் நீ அப்படி பண்ணுறதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் வந்துடுச்சு. ஆனால் இன்னும் ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு இந்த விஷயத்தில் அவேர்னஸ் வரல. எதில் அப்படின்னா, நான் உனக்காக தான் இருக்கேன், நான் உனக்காக தான் எல்லாம் பண்ணுறேன், நீ அதை பண்ண மாட்டேங்கிற. ஸோ இது கம்பேரிசனை விட இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இது குழந்தைங்களுக்குள்ளேயே ஒரு கில்ட்டு க்ரியேட் பண்ணும். ஐயோ அம்மா நமக்காக தான் இவ்வளோ பண்ணுறாங்க, அப்பா நமக்காக தான் இவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டாக மாறிடுச்சு. அப்படின்னா எகெயின் நீங்கள் கம்பேரிஷன் ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணும்போது வர எஃபெக்ட்ஸை விட இந்த கில்ட்னால வரக்கூடிய எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த குழந்தைங்கிட்ட அப்படி அப்ரோச் பண்ண வேண்டாம். அவங்களா உங்ககிட்ட சொல்லும்போது அதை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டிங்க அப்படின்னா, ஒரு நாள் அந்த மொமெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக அவங்களே இனிஷியேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒவ்வொரு டைம் போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் குழந்தைய உங்ககிட்ட சொல்லலைனாலும் தயவு செஞ்சு நீங்களாக போய் இன்றைக்கி ஸ்கூலில் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்காதீங்க. பட் கண்டிப்பாக அவங்க எங்கே போயிடுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு மொமெண்ட் வரும். ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக அம்மாட்ட அப்பாட்ட சொல்லி தான் ஆகணும்னு அவங்களுக்கு ஒரு மொமெண்ட் வரும். அந்த மொமெண்ட் கிடைக்கும் போது அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்போ நல்லா லிசன் பண்ணுங்கள். நீங்கள் இன்ட்ரெஸ்டோட தான் லிசன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு காட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க லிசன் பண்ண ஆரம்பிப்பாங்க உங்களையும். அவங்க சொல்கிறது அம்மாட்ட எல்லாமே சொல்லணும், மறைக்காமல் சொல்லணும்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இல்லை, நான் குழந்தைங்கன்னு சொல்கிறேன். பட் ஸ்டில் இட்ஸ் நாட் அபவுட் த ஏஜ். இது உங்களோட எந்த வயசு குழந்தைக்கு வேணாலும் இது பொருந்தும். இல்லை உங்களோட ஸ்பவுஸ்க்கு கூட பொருந்தலாம், உங்கள் சிப்ளிங்ஸ், இது நீங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். பட் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி, அவ்வளோதான்.